படங்களை சுவரில் மாட்டி அலங்கரித்தும் வைத்துள்ளார். தன் மனைவி தன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து கூட பார்க்க முடியாத பழனி சமாதிக்கு அருகாமையிலேயே அவருக்கு ஒரு சிறிய படுக்கை அறையையும் அமைத்துள்ளார். அவளுடைய உடல் மட்டும்தான் இந்த மண்ணுக்குள் சென்றது, ஆனால் அவளுடைய நினைவுகள் எப்பொழுதும் என்னுடன் கூடவே உள்ளது என்று கூறி அவருடைய சமாதிக்கு அருகாமையில் அந்த வீட்டிலேயே அவரும் தங்கியுள்ளார். தற்போதைய காலங்களில் குடும்பங்களில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிறைந்து திருமணமாகி சில வருட காலங்களிலேயே நீதிமன்றத்தை நாடி பிரிந்து செல்பவர்கள் மத்தியில் தன் மனைவி இறந்த நிலையிலும் தன்னோடு வாழ்வதாக பாவித்து மனைவிக்கு தாஜ்மஹாலை கட்டி அதிலே வாழ்ந்து வரும் பழனியை பார்க்கும்போது வியப்பாக உள்ளது.